பாப்பா ஹலோ ஹலோ மது எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போறோம். சரியா? நீ கட்டத்துக்கு வந்து அனசர பக்கத்துல வந்து எழுதிக்க. சரியா? சரி நான் எதுக்காக போன் எடுத்துறேன் நீ. சரி பாய். ஹலோ ஹலோ இன்னைக்கு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி இன்னைக்கு நம்ம கட்டத்துக்கு ஷாப்பிங் போறோம் நீ. சரி நீ வந்துருக்கியா? சரி ஸ்னேகாவுக்கு வேற நான் போன் அடிக்கணும். எச்சலாம் இருக்கு. அவளை கூப்பிட்டு வரணும் நீ. சரி என்கிட்ட தான் இருக்கா. சரி அப்போ அவளையும் கூப்பிட்டு வந்துருக்கேன். எனக்கு போன் அடிக்க வேலை மிச்சம். சரி ஹாய் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சரி என்னைக்கு வந்துருவாங்க? அதான் ரெடிவா சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம. சரி வாங்க போவோம். என்னடி பண்ண எது கொடுத்தாலும் வாங்கிட்டு சாப்பிடாம போட்டுருக்கா. அப்ப தான் ஆகுது. வாங்கிட்டியா? சாப்பிடுவாங்க. சரி வா போவோம், கடைக்கு போவோம். சரி வாங்கி குடிச்சிட்டு போலாம். பாப்பா இருக்கு நான் ஒன்று உடச்சு தரேன். உடைமா அப்படி அழகா குழந்தையை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்லுங்கள். சாதாரண
எவ்வளவு பெரிய இது முதல்ல நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லைன்னு இருக்கே வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம கையிச்சு ஊற்றினா அதான் எடுத்துப்பாங்க அது ரெண்டே பண்ண குழந்தைலாம் இருக்கு இல்லை கிடைக்குமா வேணுமா சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் சரி நீங்க பார்த்து போயிட்டு வீட்டுக்கு போகலாம் எல்லா நோய்களையும் தீட்டு வர்றாரு உங்களோட பிள்ளைகளுக்காக தீட்டு வர்றாங்க நீங்க பிள்ளைய கூட்டிட்டு வாங்க ரொம்ப நன்றிடா நான் கண்டிப்பா போறேன் உடனே போறேன் ரொம்ப நன்றிடா ஐயாவை திருநடைக்கு செல்வர் தூக்கிட்டு முடியல அலே அலே மகாராஜா தம்பி மண்ணும் தண்ணியும் மண்ணும் நீரும் குழந்தைக்கு கொடுத்தார் அதோ கீழே படுத்து ஒழுங்கா இருக்க சொல்ல தெரியவே மாட்டேன் அதான் ஐயா வாயில எடுத்து வருது பேசப்படாது நெருங்கி வச்சா பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயில்லாதிருந்து வாழ்வார் சாக்கிய வாசகத்தில் தன்மையை நம்புவோர்கள் பாக்கிய வந்தவர் வாழ்வார்தானே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்வுண்ணம் படியில் சென்று முக்கியமான தர்மம் யுகனிலம் அறிலைகளால் கட்டிய பொன்னல் சொன்னம் கைமணங்குளிர அன்னம் பொக்கிஷம்